ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். 2025 முடிய போகுது. என்னோட கடைசி வீடியோ இந்த வருஷத்துல. 2025ல நான் ரொம்ப புடிச்சு பார்த்த மூவிஸ தான் பார்க்க போறேன். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம்லாம் சரியா ஓடல. சின்ன சின்ன படங்கள் நான் சும்மா எதிர்பார்க்காம பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர்த்து மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா விதமான மூவிஸும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் எந்தெந்த படம்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். டாப் 10, டாப் 15 மாதிரி பார்க்காம ஒரு ஒரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்க போறோம். சில மாசத்துல 2, 3 படம் எனக்கு பிடிச்சிருக்கலாம், அதை பத்தி பேசுவேன். சில மாசத்துல ஒன்னோ என்ன படமே இல்லாம கூட இருக்கலாம். அந்த லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025ல இருக்கிற எனக்கு பிடிச்ச மூவிஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டா அது அப்ஜெக்டிவ் தான். எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால இது என்னோட லிஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஜனவரி மாசத்துல இருந்தா பார்க்க போறோம். ஜனவரியில நான் வந்து 3 படம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 2 நான் ஓடிடியில் பார்த்தேன், ஒன்று வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன். தியேட்டரில் போய் பார்த்த படம் வந்து நம்ம சுந்தர் சி, விஷால் அண்ட் சந்தானம் காம்போல வந்த மரகஜராஜா. அந்த படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போன மெயின் ரீசனே வந்து சரி இப்போ நான் மூணு எடுத்துட்டுமான்னு சொல்லிட்டு விஷயம் ஒரு ஸ்ருதி ஒரு பல்லவியோடலாம் பாடுவார்ல, அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் அது ஃபன்னாக இருந்தாலும் பிடிக்குமா, அந்த பாட்டுக்காகவே போய் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் பாட்டு பிடிச்சாதான் இப்போ படத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு போனேன். போகும்போதே மைண்ட் செட் ஆயிடுச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. இதில் வந்து நம்ம சந்தானத்தோட அந்த ஓல்டு இந்த லைட்டாக இந்த பாடி ஷேமிங், லைட்டாக இந்த கலர் வச்சு இந்த சொசைட்டியை கலாய்க்கிற விதமான காமெடிஸ்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம சடகோபன் ரமேஷ் வேறு ஒரு 4 டைலாகே படம் ஃபுல்லாக சொல்கிற மாதிரிலாம் காமெடி வச்சிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பார்த்தா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆயிருந்தா விஷால் அப்போ நடிச்சதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். இது இப்போ ரிலீஸ் ஆனதுனால நமக்கு பரவாயில்லையே, பழைய படம் வந்து நல்லா இருக்குன்னு தோண வச்சிருச்சு. எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இனி ரிலீஸ் ஆகாத படம் இப்போ ரிலீஸ் ஆனாலும் ஹிட் ஆகும்னு சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மணிகண்டனோட படம் தான். ஏன்னா வந்து அவர் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக போகாத சேனல் இல்லை, மிமிக்ரி பண்ணாத வாய்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேசிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு. அதே சமயம் இந்த டேரக்டர் வந்து நம்ம யூடியூப்ல நக்லைட்ஸ் சேனல் இருக்குல்ல, அதோட டேரக்டர் தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. நல்லாவே தெரியும். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த கோயம்புத்தூர் இடத்துல வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. அதுவும் அந்த கடைசியில வரும் பாருங்க, இந்த எந்த நவீனா கேட்குறீங்க, இந்த பணம் இருக்கிற நவீனா பணம் இல்லாத நவீனான்ல டைலாக் வரும்ல. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் காமிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் வரும்போது தெரியும், சரி நம்ம அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், நம்மளே வெளியே போய் கஷ்டப்படுறோம், அதுக்குன்னே சோர்ந்துட்டே இருந்தால் வாழ்க்கை முன்னேற போகிறதில்ல, அடுத்த ஸ்டெப் எடுத்து தான் சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. படம் நல்லாவே இருந்துச்சு. இது ஓடிடியில் தான் பார்த்தேன். பார்க்க போற படம் வந்து இதுவுமே இன்னொரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு மெயின் ஸ்கிரீனுக்கு வந்த ஆள் தான். அதாவது நம்ம ஹரிபாஸ்கர் ஜம்கட்ஸ்ல இருந்து வந்து நடிச்ச மிஸ்டர் ஹவுஸ் கீப்பர். இது வந்து நம்ம முன்னாடி இப்போ சொன்ன இந்த குடும்பஸ்டான அளவுக்கு எனக்கு ஒரு லெசன் எனக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கல. லைஃப்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தரல. ஆனால் ஒரு ஃபன்னாக போச்சு. உண்மையாக சொன்னால் ஹரிபாஸ்கர்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. பரவாயில்லையே, ஒரு நல்லா ஃபன்னாக இருக்காரு, படத்துலையும் நடிச்சா நல்லா இருக்குன்னு தோண வச்சாலும் படத்தில் நடிக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. படமும் டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு மொக்க படம் எடுக்கிறதுக்கு இது பரவாயில்ல. அது ஒரு லிமிட்டோட படம் தான் எடுத்திருக்கோம். அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த லிமிட்டோட எடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க நல்லா ஃபன்னாக போச்சு. லாஸ்ட்லியாகவும் இருந்தாங்க. அது வந்து 2 பேர்த்தோட சைட்லேயும் இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனைகள் வச்சு போயிருக்கும். நல்லாவே இருந்துச்சு. பெருசாக ஹோலினாலும் இந்த வருஷத்துல எனக்கு பிடிச்ச ஒரு டீசென்டான ஃபிலிம்ல இந்த படம் இருக்கும். ஜனவரி மாதம் அதோட முடிஞ்சிச்சு. நம்ம 2025 பிப்ரவரி மாதத்துல நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு படம் தான். இந்த வருஷம் நம்ம நிறைய பேர் ஒருத்தர் போட்டு நல்லா அடி நடிச்சிருப்போம். சரி தர்பூசணியை பற்றி பேசல, நம்ம பிஆர் பற்றி தான். ஏன்னா அவர் நடிச்ச 2 படமே நல்லா ஹிட்டு. ஆனால் வெளியே பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக பேசுறாரு, யோசிச்சு பேசுறேன்ட்டு தனுஷ் மாதிரி ரஜினி மாதிரி ட்ரை பண்ணுறான்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அது படத்தில் சொன்ன சில கருத்துமே எல்லாத்துக்கும் பிடிக்காம போயிருக்கும், அதனாலே அடிச்சாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் 2025 பிலாங்ஸ் டு பிஆர் தான். நடிச்ச 2 படமே 100 crores. அதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணி நடிச்ச லவ் டுடே அதுவும் 100 crores பெரிய விஷயம் தான். அப்புறம் பார்த்தா இந்த படம் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது இன்னொரு டானா வந்துருமோன்னு பயந்தோம். ஆனால் கரெக்டாக அதை நம்மளை ஏமாற்றி தியேட்டருக்கு புல் பண்ண வச்சுட்டாங்க. சரி அப்போ என்னதான் காலேஜை பற்றி தப்பாக பேச போகிறான்னு சொல்லி இழுத்துட்டு உள்ளே போய் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டீச் பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் மாற்றலாலும் ஓகே தான், மாற்றலினாலும் ஓகே தான், மாற்றிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா படம் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு. நம்மளுக்குலாம் பிடிச்ச மாதிரி எடுத்தனால தெரியல. இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு கேரக்டர் கையடு லோகரோட கேரக்டர் தான். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஆக்டிங் வைஸாக அவங்க ஒன்றுமே பண்ணல. சும்மா நாக்க கடிச்சிட்டு 2 ஸ்டெப் போகிறதுக்கு 35 லட்சம் சொல்கிறதா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சும்மா வந்து டிங்கின்னு ஆடினா 40 லட்சம் எனக்கு தெரியல. சரி அடுத்த படத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனால் மார்ச் மாதம் வந்து இந்த போர்டு எக்ஸாம் டைமில் வந்தனால அவ்வளோ படம் பார்க்க முடியல. அப்போ ரீஸ் ஆனது. அது இப்போ ரீசெண்டாக இந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி மாதத்தில் தான் உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு படம், அப்புறம் ஒரு கொரியன் சீரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் வந்து வீரதீர சூரன் பார்ட் 2. மெயின் பார்ட் 2. ஏன்னா அதுக்கு தான் பார்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஃபுல்லாக நிறைய பேர் இந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி படம் வந்ததுலேருந்து இந்த ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வயசு பார்க்கும்போது ஸ்டோரி நிறைய பேர் போட்டு விட்டுறாங்க. வெறும் கன் எடுத்து சொல்றது, கத்தி எடுத்து வெட்டுறது மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து பரவாயில்ல, ஒரு ஸ்டோரியும் டீசெண்டாக இருந்துச்சு. ஃபைட் வைஸாக இந்த சிங்கிள் ஷாட்னு சொல்லும் போது அந்த சீனாக இருக்கட்டும் இல்லை அந்த படமாக இருக்கட்டும் டீசெண்டாகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதே சமயம் நம்ம இப்போ விக்ரம் சார் நடிச்ச நிறைய படத்தில் பார்த்தா இந்த படம் கொஞ்சம் மேலே நிற்குது. இந்த கோவரா மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் என்ன இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் தானே பார்ட் 2 ரிலீஸ் ஆகுதுல, அப்புறம் சீக்கிரம் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது 2க்குள்ள இருக்கிற இந்த கன்ஃபியூஷன் சீக்கிரம் தீந்துரும். பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பார்ட் 1க்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு புது டைம். நெக்ஸ்ட் வந்து சீரிஸ் என்னன்னா when life gives you tangerine. ஒரு லவ் பேஸ்டு சீரிஸ் தான். சுத்தமாக ஆக்ஷன் டூன் இருக்காது, ஃபுல்லாக லவ் தான்.
லவ் ஃபேமிலி இது ரெண்டை பற்றி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த எடிட்டை வச்சு தான் எனக்கு ஹைப் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ஸ்லோவாக போச்சு. அப்புறம் போக போக அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே போகும்போது நல்லாவே இருந்துச்சு. என்னன்னா இது வந்து லவ்வை தவிர்த்து அந்த ஃபேமிலியோட கல்ச்சர் அதையும் பற்றி பேசியிருப்பாங்க. சவுத் கொரியாவில் இருந்து அப்போ இருக்கிற கல்ச்சர் வச்சுலாம் நமக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். ஸோ இந்த கொரியன் சீரிஸ்னால இந்த ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணு 2 பேருக்குள்ளேயும் செட்டே ஆகாத நான் லவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்பா வந்து பையனோட அம்மாவுக்கு பணம் காசு அந்த திமிரு இருக்கனால ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் 2 பேருக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க அம்மா விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரியல் லைஃப் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தனால அந்த மாதிரி ரொம்ப அந்த கே ட்ராமானாலே இந்த ஸ்டோரி தான் இருக்குன்ட்டு தாண்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான புது ஸ்டோரியாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நானும் ஒரு 2 கே ட்ராமா இந்த பிலிப்பின் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். அது கிட்டத்தட்ட இந்த நான் சொன்ன ஸ்டீரியோ டைப் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெறும் ஹீரோயினோட ஸ்டோரி மட்டும் காமிக்காம அவங்க அம்மாவோடது, ஹீரோயினோட பார்ட்டி சைடாக இருக்கட்டும், ஹீரோவோட பார்ட்டி சைடு அது, அப்புறம் இவங்க 2 பேருக்கு பிறக்கிற குழந்தையோட அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் காமிக்கும் போது 20 எபிசோடுமே ஃபர்ஸ்ட் 2-3 கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே போக போக நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் அது வந்து 2 படம் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து இங்கிலீஷ் மூவியான சின்னர்ஸ், இன்னொன்று வந்து மாலிவுட் அதாவது மலையாளத்து மூவி ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் சின்னர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஒரு மைக்கேல் பி ஜார்டன் இருந்தாலே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம இந்த பிளாக் பேந்தர்லேயே பார்த்துருப்போம். இதில் வந்து 2 மைக்கேல் பி ஜார்டன் ட்வின்ஸாக நடிச்சிருப்பாங்க. ஒரு ரெட் கலர் கேரக்டர், ஒரு ப்ளூ கலர் கேரக்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேரை நிறைய பேர் தெரியாது, நான் இப்படி சொன்னால் தெரியும். ஏன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து ப்ரிடாமினன்ட் ரெட் கலர் ட்ரெஸ், இன்னொரு கேரக்டர் ப்ளூ கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இது எப்படின்னா 2 பேரும் ட்வின்ஸ் நல்லா சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு வேர்ல்டு வார் 1 வந்து இந்த சோல்ஜராக இருந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து காசை திருடிட்டு சரி நம்ம சொந்த ஊர்லேயே வந்து செட்டில் ஆயிடலாம், நம்ம பிளாக் ரேஸுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது இங்கே வந்து பார்த்தா வில்லன்ஸ் இருக்காங்க. 2-3 வில்லன்ஸ் இருக்காங்க. அவனை பார்த்தா இந்த பிளாக்கை பார்த்தாலே ஒரு வெறி பிடிச்சிருக்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த படம் வந்து மோஸ்ட்டாக இந்த ரேசிசம், எனக்கு வந்து 1930s 1940s நடக்கிற ஒரு ஸ்டோரி. அப்போ ரேசிசம் வந்து பீக்கில் இருந்திருக்கும் போல, அதனால் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. படம் வந்து நல்லாவே இருந்துச்சு. 2 மைக்கேல் பி ஜார்டனோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரே அதை நினச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த மலையாளத்து மூவி வந்து நம்ம ஆலப்புழா ஜிம்கானா. இதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா தான் ஒரு ஹைப் ஏற்றி விட்டுச்சு. அந்த இந்த முடிய பின்னி இந்த ஒரு ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸிங்கில் இப்படி முன்னாடி பின்னாடிலாம் போயிட்டு நஸ்லினை பார்ப்பாங்களே, நஸ்லின் எப்படி ஷாக்கில் பார்ப்போம் அதே மாதிரி நானும் ஷாக்கில் பார்த்து சரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துடலாம்னு சொல்லி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன். தமிழில் தான் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. பாக்ஸிங்கும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற பையன்லாம் அந்த கொஞ்சம் எல்லாரும் கலாய்க்கும் போது போய் சத்தத்துன்னு அடிச்சு ஜெயிப்பார்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டருக்குமே அந்தந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மல்டிபிள் லவ் ஸ்டோரி உள்ளே வரும். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க இந்த கேங் வந்து செட் ஆகாது, படிக்கிறதுக்கு வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் பரவாயில்ல ஒரு ஒரு அவங்க இந்த ஏரியாவை ஆலப்புழாவை ரெப்ரசென்ட் பண்ணி பாக்ஸிங் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரி ஒரு முக்கால்வாசி படம் பார்க்கும்போது சரி எப்படியோ இது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் ஹீரோவை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சா அப்படின்னு பார்த்தா நடுவில் ஒரு சண்டை வந்து அந்த ஊரை விட்டே ஓடிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோஸ் இதில் வந்து தோக்குற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இனி ஜெயிக்கல, கூடிய சீக்கிரம் ஆலப்புழா ஜிம்கானா பார்ட் 2 வருமானு தெரியல, வந்தால் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்த வருஷத்தில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த மலையாளத்து மூவியில் ஆலப்புழா ஜிம்கானாவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மே மாதம் இதுலேயுமே 2 படம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தமிழ் மூவி, இன்னொன்று மலையாளத்து மூவி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் படம் என்னன்னா இப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சாங்களே, அதில் எல்லா டேரக்டர் சின்ன என்னது இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர், மியூசிக் டேரக்டர் எல்லாருமே பாராட்டின ஒரு படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அதாவது வந்து இதுவுமே ஒரு யூடியூப் ஃபேமிலியிலேருந்து வந்த படம் தான். அதாவது நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, வர்த்துடோன்னு ஒரு சேனல் இருந்துச்சு, டியூப்லைட்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வீடியோ போட்டு நடிச்சாலும் தான் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டேரக்டர் வந்திருக்காரு. என்னன்னா நான் அந்த காலத்தில் ஒரு கமெண்ட் போட்டு அவங்கள ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு குஷியில் சொல்கிறேன். அபிஷன் நல்லாவே படம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நிறைய டேரக்டர்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கும் ஒரு ஆடியன்ஸும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஸ்ரீலங்கன் கேரக்டரை விட கடைசியில் சரி நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் ஃபேமிலி அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி யோசிக்க வச்சுட்டு நடுவில் வந்து அவரே வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்ம கண்கலங்களாக வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து ஏன் ஊரில் இருக்கிறவங்க கெட்டவங்களா தான் இருக்கணுமா, போட்டு கொடுக்குறவங்களா தான் இருக்கணுமா, சில பேர் காப்பாற்றுறவங்களும் இருக்காங்களே, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் காமெடி சீன்ஸ், அப்புறம் மலையூர் நாட்டாமல் அதுவும் இங்கே ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த பாஸ்டில் வந்து அந்த சிம்ரன் சசிகுமார் சாரோட டெலிட்டட் சீன்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. பக்கா கமர்ஷியல், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸையும் பிடிக்கலாம், ஒரு நார்மல் ஆடியன்ஸையும் பிடிச்சி தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் சின்ன படமோ பெரிய படமோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி காமிச்சதில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன் ஆஃப் த படம். ஏன்னா வந்து ஏதோ 80-90 crores அடிச்சிருச்சுன்றாங்க, வெறும் 5-10 கோடி போட்டு, பெரிய விஷயம் தானே. அந்த நான் சொன்ன 2வது படம் வந்து இதுவும் மலையாள படம் தானே, படக்கலாம். அதாவது ஆலப்புழா ஜிம்கானாலேயோ நடித்த சந்தீப். இந்த படம் வந்து ஸ்டார்டிங் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கும். இந்த மேஜிக்கை பற்றிலாம் காமிக்கும் போது சில விஷயம் நிறைய பேர் புரியாமல் இருந்திருக்கலாம், போக போக புரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நடுவில் வந்து அந்த 3 கேரக்டருக்கு நடுவில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அது வந்து படம் ஃபன்னாக போயிருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் ஜெயிச்சிருவாங்க, மறுபடியும் நார்மல் ரோடிக்கே பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து நல்ல ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு. இந்த லோக்கா மாதிரி படம் சூப்பர் நேச்சுரலாக எடுக்கும்போது பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு லோக்கா வந்து சூப்பர் ஹீரோ படம் நிறைய பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆவி மாறுற மாதிரி படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தனால எனக்கு இந்த படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பிடிச்சிருச்சு. அதுலேயும் வந்து இந்த நிறைய டேரக்டர் வந்து ஒரு டிசி ஃபேன் போல் நிறைய டிசி ரெஃபரன்ஸ் வரும். ஜோக்கரே கை தட்டுற மாதிரி சீன்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு இல்லை, ஏன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும், அதனால் அதை அப்படியே சொல்லி விட்டாரு, நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜூன் மாதத்தில் நமக்கு தமிழ் படமே எனக்கு எதுவும் நான் சொல்ல விரும்பல. அதில் இப்போ நான் எடுத்த லிஸ்ட்டில் எடுத்த 3 படமே வேறு லாங்குவேஜ். ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு இங்கிலீஷ் சீரிஸ், அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி படம் வாயில சில போல வருது.
அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து அடலசன்ஸ். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு 13 வயசு பையன் இருப்பான்ல, வந்து தப்பே செய்யாத மாதிரி ரொம்ப அந்த அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்மளும் யோசிப்போம் இவன் ஒரு வேளை தப்பு செய்யவன்ட்டு. ஆனால் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எபிசோடில் பார்க்கும்போது அவனோட ஆக்டிங் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு அந்த பையன். அதுக்கு நிறைய அவார்ட்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், அந்த சீரிஸ்க்காக. அதுலேயும் அந்த நடுவில் ஒரு சீன் சொல்லுவான், நான் அந்த பொண்ணை கொன்னுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து நான் அவளை கொன்னுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அந்த மாதிரி சொல்லும் போது, அப்போ அதை தாண்டி எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது, ஏதோ பண்ண வேண்டாம்னு சொல்லி நினச்சிட்டு போயிருக்கான். அப்போ வந்து அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் நம்ம நிறைய கெட்டது செய்வோம், நல்லது கற்றுக்குவோம்ல. அவன் கற்றுக்கிட்ட, அதாவது அவன் வெளியாட்கள் சொல்கிறத வச்சு தான் நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்ட்டு அந்த படத்தில் நிறையவே புரிஞ்சுக்கலாம். மெயினாக இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி சில பைத்தியக்காரங்க, இப்போ மேஸ்குலானிட்டி தான் விற்று, பெண்கள் வந்து நம்ம கீழே தான் இருக்கணும், கேர்ள்ஸ் ஆர் வீக்கர்லாம் சொல்லிட்டு போனாங்களே, அவளை மாதிரி ஆட்களை கன்சியூம் பண்ண இந்த மாதிரி விஷயம் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெளிநாடுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே வச்சுக்கலாம், பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கம்மி தான். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்போம், ஃபேமிலியில் சண்டை வரும் போதெல்லாம். அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து இனிமே கெடுத்து விடுறாங்க நம்ம சொசைட்டி கீழே தள்ளத்தில். அதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இந்த ரெஸ்பெக்ட், இந்த செக்ஷுவலாக ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிறவங்களே கடைசியில் இங்கே தான் வந்து முடிவாங்க மாதிரிலாம் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து கடைசியில் அவனுக்கு நல்லா அந்த பனிஷ்மெண்ட்டோடவே முடிச்சிருக்காங்க. கடைசியில் ஏதோ தியாகி மாதிரி நம்ம இந்தியன் மூவியாக இருந்தால் அவன் பரவாயில்ல சின்ன பையன் சொல்லி ஏதோ விடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடைசியாக அவனுக்கு ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிராட் பிட் F1. இது வந்து நிறைய எல்லாத்தோட 2025 லிஸ்ட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக தேட்டரில் போய் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இது வந்து நார்மலாக நமக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு பெரிய ஆள் இருப்பான், அவனுக்கு டவுன்ஸ் ஃபால் வரும், மறுபடியும் முன்னேறி எப்படி மேலே வரான்னு தான் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம பிகில் படம் மாதிரி தான். சரி வேண்டாம். அதில் இந்த F1 நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்டோரி என்னதான் சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் நமக்கு காமிச்சு தான் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இந்த F1 வந்து மாதிரி கார்லாம் நம்ம டிவியில் பார்க்கும்போது சும்மா இப்படி ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே நேரில் நின்று பார்க்கும்போது அப்படின்னு ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்ல. அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ரேஸோடவே நமக்கு ஸ்டோரி ஃபாஸ்ட் பேஸ்டாகவே கொண்டு போனாலும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அமீர் கானோட சித்தாரே ஜமீன் பர், அதாவது வந்து அந்த கொஞ்சம் அந்த மென்டலி கொஞ்சம் ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கிறவங்களாம் வச்சு பேஸ்கெட் பால் கேம் டோர்னமெண்ட் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் வச்சு நிறைய நம்ம லெசன் சொல்லி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து அமீர் கான் கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து பெரிய ஸ்டார் ஆனதுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கலாய்ச்சாங்கன்னா கோபம் வரும். ஆனால் இந்த படத்துலேயே நீ குள்ளன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆனால் வந்து அமீர் கான் வந்து அதை ஓகே சொல்லி டேரக்டா சரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஏற்றுட்டார்ல, அது ஒரு நல்ல விஷயம். அதாவது பார்த்தா இது வந்து ஹாலிவுட் படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் மாற்றிருக்காங்க. இந்த பஸ் ட்ராவல் வச்சுலாம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து கடைசியில் அந்த தோத்துந்தாலுமே நம்ம எல்லாரும் ஒரே டீம் தான், நம்ம வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அதுவே நமக்கு ஒரு ஜெயிச்ச ஒரு ஃபீலிங் தான் மாதிரிலாம் முடிச்சிருப்பாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஜூன் மாதம் வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கல, ஆனால் ஜூலியில் எடுத்த 3 படமே தமிழ் படம் தான். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 3 BHK. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியன் டூவை பார்த்து நம்ம சித்தார்த்த எல்லாரும் போட்டு அடிச்சோம்ல, ஆனால் இந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுவுமே ஒரு நார்மலான ஸ்டோரி தான். இப்போ மிடில் கிளாஸ் நிறைய ஃபேமிலி வந்து ஒரு வீடு கட்டணும் தான் ஆசையாக இருக்கும், சொந்த வீடு கட்டி அங்கே போய் வாழணும்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தனால நல்லாவே போயிருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் காமிச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல வீடு கட்டுற மாதிரியே போய் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். நம்ம என்ன செய்வோம், அந்த பெரிய பிளானை தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பிளான், இப்போ டக்குன்ட்டு ஒரு கல்யாண வேலை இருக்கா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சிடலாம்னு சொல்லி தான் உள்ள போவோம். அந்த மாதிரி தான் இந்த படம். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற எப்படி நம்ம மிடில் கிளாஸ் லைஃப் போகுது அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, நல்லாவே இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாயா கூத்து. இந்த படம் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேஷன் இல்லை, ரெகக்னேஷனே கொடுக்காம போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வீடியோ நான் பார்க்கல, இதோட ரிவ்யூலாம் ஒரு 4 தான் பார்த்துருப்பேன். ஆனால் நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ரைட்டர் இப்போ வந்து உட்காந்து இப்போ டிவி சீரியல் படம்ல இருந்திருக்கும் போது இன்னொருத்தர் வந்து அந்த புக் அந்த சிறுகதைகள் இனிமேல் எழுதிட்டே தான் இருக்காரு. அந்த சிறுகதையில் சில கேரக்டர்ஸ்லாம் நெகட்டிவ் ஷேடாக இருக்கும், சில கேரக்டர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் எண்டிங் கொடுக்குற மாதிரி இந்த ரைட்டர் வந்து கொண்டு போயிருப்பாரு. அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ் நிஜத்தில் வந்து அதுக்கு ஒரு நியாயம் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ரைட்டரே பழி வாங்குற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இது ஹாலுசினேஷன் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து ஏன் வந்து ஒரு படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், ஏன் வந்து இந்த லைஃபோட நெகட்டிவ் சைடை காமிக்கிறீங்க, பாசிட்டிவாக முடிங்க. உங்களால் ஒரு 4 பேருக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து ஒரு 4 பேருக்கு மோட்டிவேஷன் ஆச்சுன்னா நல்லது. ஆல்ரெடி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க முடிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த ரைட்டர் வந்து எல்லாருக்குமே ஒரு குட் எண்டிங் கொடுத்து தான் முடிச்சிருப்பாரு. அந்த ஒரு 3 ஸ்டோரி வச்சிருப்பாரு, 3க்குமே குட் எண்டிங் கொடுத்துருப்பாங்க, நல்லாவே இருக்கும். நீங்களும் டைம் வந்தால் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த படம் பார்க்கல. பார்க்க போகிறது மாரிசன். இதில் வந்து ஃபஹத் ஃபாசிலா இருக்கட்டும், வடிவேல் அவங்க நடிச்ச 2 கேரக்டருமே சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு என்னன்னா நடுவில் வந்து அந்த சைல்டு டிராஃபிக்கிங் அந்த இதெல்லாம் வரும்ல, அது இல்லாமல் ஒரு அல்சைமர் பேஷண்ட் ஒரு அந்த திருடனை ஒட்டுக்கார இருக்கிற மாதிரி ஜேர்னி காமிச்சதுனாலே எனக்கு இனிமே பிடிச்சிருக்கும். ஆனால் இதையே வச்சு நமக்கு ஒரு கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரு ஃபோன் கால் ட்விஸ்ட்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டு ட்விஸ்ட்னு வச்சுக்கலாம், அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போகும்போது ஒரு பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குற மாதிரி பார்க்கலாம் சொல்லி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவே போச்சு. கடைசியில் வந்து ட்விஸ்ட் வந்து நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து நல்ல மாதிரியே பேசிட்டு இருப்பான், கூடவே சுற்றிட்டு கூடவே இருந்தடா சவால் அது வழியாக இருப்பான். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன அது அவ்வளோ பெரிய நெட்வொர்க் ஆகும்லாம் காமிக்கும் ஈஸியாக சாப்பிடுச்சிருவாங்க இல்லைன்னா, அது மட்டும் லைட்டாக அடி வாங்கும். மற்றபடி ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஏன்னா இந்த கான்வர்சேஷன் பேஸ்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2024 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மெய்யழகன். அது மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்னே கண்ணே பார்க்க போகிறது வந்து ஹவுஸ் மேட்ஸ். இந்த படமே ஒரு சின்ன பட்ஜெட் மூவி தான்.
ஒரே ஃப்ளாட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியும் இப்போ இருக்கிற ஃபேமிலியும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கும். அது நமக்கு புரியக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா படம் வைஸ் பார்த்தாலே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது வந்து நான் இந்த லைட் சுவிட்ச் போட்டேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க வீட்டில் லைட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ, இந்த எப்படி சொல்லணும்னா இன்டர்வல் முடியுமே எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்டர்வல் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக சீக்கிரம் முடியுங்களா மாதிரி போச்சு. அப்புறம் வந்து கடைசியில் வந்து எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது 20 வருஷமா இருக்கட்டும், இல்லை இப்போ 20 வருஷத்துக்கு கழிச்சா இருக்கட்டும், ஒரு குழந்தைய லாஸ் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ் இறக்குற முடியுமே அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை வச்சு நல்லாவே முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செப்டம்பர் மாசத்துலயும் ஒன்னே ஒன்று தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மார்வல் சீரிஸ், அதாவது மார்வல் ஜாம்பிஸ். இது வந்து ஆல்ரெடி வந்து வாட் இஃப்ல வந்து ஒரே ஒரு எபிசோட் மட்டும் வச்சிருப்பாங்க இந்த ஜாம்பி பேஸ் பண்ணி, இந்த தேனோஸ் ஸ்னாப் போறதுலாம். ஆனால் வந்து அது வந்து நம்ம மார்வல் ஃபேன்ஸ் கடையில் ரொம்ப கியூரியாசிட்டி ஏற்றி விட்டுருச்சு. அதனாலேயே வந்து அதுக்கு தனியாகவே ஒரு சீரிஸ் எடுத்துட்டானுங்க. இதுவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஓப்பன் எண்டிங்கோட தான் முடிச்சிருப்பாங்க. கடைசியில் வாண்டா ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது பார்ட் 2 வர வரையும் நீ யாரும் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி மார்வல் கொஞ்சம் நிறைய அடி வாங்கிட்டானுங்க. குவாலிட்டியை தாண்டி குவான்டிட்டி வச்சனால இப்போ அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சீசன் 2 வந்து ஒரு கிளியர் எண்டிங்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டோரியை கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு 3 நல்ல தீபாவளிக்கு வந்து தமிழில் 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அதை ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டேன். அது ரொம்ப வளவலன்னு பேசினாலுமே பிடிச்ச படம்னா இந்த டீசல் படத்தை விட்டுருலாம். அது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசி இடம் தான். பைசன் வந்து நம்ம வாரி செல்வராஜ் வந்து இந்த ரொம்ப இந்த கேஸ்ட் வேஸ்ட் வச்சு பேசாமல் ஸ்போர்ட்ஸ் மூவியாகவும் எடுக்கும்போது ரெண்டு ஜெல் பண்ணி கரெக்டாக போய் விட்டுருப்பாரு. டியூட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக பார்த்துட்டு ஜாலியாக அந்த படம் பார்க்கும்போது விசில் அடிச்சோமோ அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப உள்ள ஒன்றா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை விட்டுறலாம். ஃபன்னாக பார்த்துட்டு சினிமாவாக பாருங்க. ஏன்னா வந்து அப்போ ரவுடிசனெல்லாம் இப்போ வளர்ந்துட்டு இருக்காது. காரணத்தை சினிமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நவம்பர் மாதத்தில் தான் ஒன்று கொஞ்சம் பெரிய லிஸ்ட் 4 படம் இருக்குது. 2 வெளிநாட்டு இங்கிலீஷ் மூவிஸ், 2 வந்து தமிழ் மூவிஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன். இதில் வந்து நம்ம 3 நைட்டாக நடிச்சிருப்பார்ல, ஆஸ்கர் ஹீரோவாக நடிச்சிருப்பார்ல. இந்த படத்தில் வில்லன் நம்ம வச்சுக்கலாம், கிரியேட்டர்/வில்லன் வச்சுக்கலாம். இப்போ அதே சமயம் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு மீனிங்காக நமக்கு தெரியும். ஒரு மான்ஸ்டர் இந்த பாடியில் அறுத்து இன்னொருத்தங்களோட எடுத்து சேர்த்து வச்சு இந்த முதுகில் 2 இந்த எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணிக்கிற இந்த குச்சியை வச்சு இந்த எலக்ட்ரிசிட்டி தண்டர் வர மூலியமாக உயிர் வரும் அந்த மான்ஸ்டருக்கு. நிறைய படத்தில் அது இல்லைனா மான்ஸ்டராக காமிச்சிருப்பாங்க. இல்லை இந்த சின்ன குழந்தைகளுக்காக ஒரு படம் இருப்பாங்களே, ஹோட்டல் டான்சில்வேனியா, அதில் வந்து கொஞ்சம் காமெடியாக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு எமோஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் நடிச்ச ஒரு பேர் தெரியல, ஆனால் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே நடிச்சிருந்தாரு. அதே சமயம் இப்போ அந்த மான்ஸ்டராக இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் வேணும்னு சொல்லி காமிக்கும் போது ஒரு தாத்தா கேரக்டர் வந்து அவனை ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கிற தாத்தா வந்து அவருக்கு சின்ன விஷயம்லாம் சொல்லி தரதா இருக்கட்டும். அப்புறம் வந்து நீ வந்து வெளி உலகத்தை போய் வாழ்ந்தாதான் இன்னைக்கு கற்றுக்குவேன்னு சொல்கிற மாதிரி சீனில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த தாத்தா செத்துருவார். இவன் அப்புறம் வந்து இந்த வில்லன் இந்த கிரியேட்டர் இருக்கார் ஆஸ்கர் கேரக்டர், அவரும் புரிஞ்சுக்குவார். இப்போ நம்ம வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் வளர்த்திருக்கோம்ல புரிஞ்சுக்குவார். நல்லாவே முடிஞ்சிருக்கும். வந்து ஜூட்டோபியா 2. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அனிமேட்டட் மூவிஸ்னாலே குழந்தைகளுக்கு தான்ட்டு. ஆனால் அவன் எடுக்கிற நிறைய அதில் சொல்கிற சின்ன சின்ன கருத்துக்கள் நம்ம பெரியவங்களால யூஸ் ஆகலான்னு பார்க்கல, தப்பில்ல. 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜூட்டோபியா 1 பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக நியூஸ் வந்துச்சு ஜூட்டோபியா 2 கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தா அவங்க ரிலீஸ் ஆச்சு. நல்லாவே இருந்துச்சு பார்த்தேன். இது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்த காரணத்தினால தான் இப்போ 1 பில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ ஜூட்டோபியா 1 ஜூட்டோபியா 2 கேட்டால் நான் ஜூட்டோபியா 1 தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு இது வர முடியல. கொஞ்சம் ஒரு 20-30 நிமிஷம் கொஞ்சம் நிறைய மினிட்ஸ் வச்சு இனிமே அந்த எமோஷனாக இருக்கட்டும், அந்த பாம்பு கேரக்டர், ஏன்னா இந்த பன்னியும் ஃபாக்ஸை தாண்டி அந்த பாம்பு கேரக்டர் தான் மெயின். ஆனால் அதுக்கே ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னொரு 20-30 நிமிஷம் இருந்தால் நல்லா இருக்கும். பார்ட் 1ல எல்லா அந்த வில்லியாக இருக்கட்டும், இல்லை அந்த லைன் கேரக்டர் எல்லாத்துக்குமே சின்ன சின்னதாக நிறைய இடத்துல ஸ்கோப் இருந்துச்சு. அப்படி இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஆரோமலை. நம்ம இதுவுமே ஒரு யூடியூப் ஃபேமிலியிலேருந்து வந்த படமே சொல்லலாம். ஏன்னா இதில் ஹர்ஷத் கான் நடிச்சிருக்காரு, கிஷன் தாஸ் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து சச்சின் கேரக்டர் இருக்கட்டும், அஜித் கேரக்டர் இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த நேம் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே, நேம் ரிவீல் பண்ணதுலேருந்தே, அந்த ப்ரொமோஷன்லேருந்தே நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு படம். இது வந்து அந்த இப்போ நம்ம டிப்பிக்கலாக இந்த படம்னாலே என்னெல்லாம் இருக்கணும், போதை அடிக்கிற மாதிரி இருக்கணும், ட்ரக்ஸ் பேஸ்ட் இருக்கணும், ஐட்டம் டான்ஸ் இருக்கணும், கெட்ட வார்த்தையில் டபுள் மீனிங் இருக்கணும், அந்த மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தாலுமே 1-2 இதில் போட்டால் ஒரு மாதிரி இப்போ நிறைய பேர் அது உள்ள சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் டீசெண்டான ஒரு லவ் ஸ்டோரி நல்ல சாங்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. கூட வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கந்தா. இந்த படம் வந்து 2025 நான் டாப் 5ல வச்சிருவேன். எனக்கு பர்சனலாக நல்லாவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் நட்டிப்பு சக்கரவர்த்தி நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங்ல சூப்பராகவே இருந்துச்சு. மீதி அந்த ஹீரோயின் நடிச்சவங்களா இருக்கட்டும், நம்ம சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், ராணா இருக்கட்டும், ராணா லைட்டாக சொதப்பிருப்பாங்க. மீதி 3 பேரோட கேரக்டரில் இருக்க அந்த ஸ்கோப்பாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா கள்ளக்காதல் வச்சு ஒரு கதை எழுதியிருக்கான், அதுக்கு எதிராக இவ்வளோ ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்கட்டு. ஆனால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துல இருந்து ஹீரோஸ்லாம் பண்ணாதான் இதில் எடுத்து காமிச்சிட்டாங்க. அதில் மூவிஸ்ல நடக்கிற அந்த ஈகோ பிரச்சனையும் வச்சு விளையாண்டுருப்பாங்க. ஒரு டேரக்டர் நான் சொல்றதா கரெக்ட்னு சொல்றானோ, எனக்கு வந்து கை தட்டு ரொம்ப முக்கியம், கரெக்டாக தப்புன்னு சொல்ற ஒரு ஹீரோ கண்ணில் இருக்கிற ஈகோ அதையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த கள்ளக்காதல் விட்டுறலாம். ஏன்னா வந்து இது நடக்காத விஷயத்தையா காமிக்கிறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், அதுவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த உடஞ்சு அழுகும் போது சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கண்ணாடியை போய் துல்கர் இடிச்சுக்கிற சீனாக இருக்கட்டும், நம்ம படமாக பார்க்கலாம்னு சீன் பை சீன் பார்த்தா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் படம். என்ன இதுவும் நிறைய பேர் வந்து அந்த 2வது லவ் வச்சு எடுத்தனால மட்டும் லைட்டாக நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஆனால் ஆக்டிங் வைஸாக பார்த்தாலும் சரி, சீன் வைஸ் பார்த்தாலும் சரி ரொம்ப சூப்பரான படம். நெக்ஸ்ட் வந்து கடைசியாக டிசம்பர் மாதம் வந்து நான் நிறைய அப்போ ரிலீஸ் ஆன படம் பார்க்காம முன்னாடி மாதம் ரிலீஸ் ஆன படம் எல்லாம் அதுக்கு முன்னே அது 2024 2023 பார்க்காத சில படம் இருக்குல்ல, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால் வெறும் 2 படம் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து மலையாள மூவியான கலம்காவல். இது வந்து நம்ம ஸ்பை இந்த டிடெக்டிவ் சைக்கோ பேஸ்டு மூவி தான். நல்லாவே இருந்துச்சு. இதில் வந்து அப்போ மம்மூட்டி 70 வயசு 75 வயசு ஆனாலுமே புது கேரக்டராக நடிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து
தமிழ் சினிமாவில் இருக்கிற ஸ்டார்ஸுக்கும் மலையாள சினிமாவில் இருக்கிற ஸ்டார்ஸுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த டாப் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித் ஒரு நெகட்டிவ் ரோல் நடிப்பாங்களான்னா இல்லை. எவனாச்சும் கூலி படம் நெகட்டிவ் ரோல்னு சொன்னாங்க நடிப்பேன். ஏன்னா இந்த படத்தில் இந்த கலம்காவலில் நடிச்ச நெகட்டிவ் ரோல்லாம் நடிக்க முடியாது சைக்கோ மாதிரில இப்போ. அதே சமயம் அவங்க பெரிய ஸ்டார் மலையாளத்தில் இப்போ டாப் 2ன்னு யாரு? மம்முட்டி, மோகன்லால் தானே. ஆனால் அவங்க 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு நல்ல படமே நடிக்கிறாங்க. இவங்க வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கும் போது சொல்லப்போம் போது லைட்டாக கடுப்பாகுது. படம் நல்லாவே இருந்துச்சு. கடைசியாக பார்க்க போகிறது வந்து சிறை படம். இந்த படம் வந்து என்னன்னா, எங்கள் காலேஜில் ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு நல்லா பேச தெரியல என்னன்னு தெரியல, ஒழுங்காக எதுவுமே கன்வே பண்ணல, சும்மா வந்தாங்க 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படமாக பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணி எடுக்கிறாரு. இப்போ வந்து போலீஸை வந்து ரொம்ப அந்த நெகட்டிவ் சைடு தான் காமிப்பாங்க படத்தில். இதில் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கிராமத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள்னால ஃபேமிலி எப்படி அழியுது, அதனால எப்படி ஒருத்தன் கேஸ்க்குள்ளே மாட்டுறான், இல்லை ஒரு லவ் ஸ்டோரி, கடைசியில் அந்த லவ் சேருதா இல்லையான்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து டிசம்பர் மாதம் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ 31 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஈகோ படம், அதுவும் வந்து நம்ம சாந்தீப் அந்த படத்தலம் இந்த ஆலப்படாஜும் காணல் நடிச்சார்ல, அவர் படம் பார்க்கணும்னு இருந்தேன். பார்க்கறது முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த படத்தை சேர்க்க முடியல. ஹானரபிள் மென்ஷனில் அது ஈகோ படம் வச்சுக்கலாம். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் வந்து நம்ம முனிஷ்காந்தோட இந்த படம் வந்து மிடில் கிளாஸ் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை தவிர்த்து சில பேர் கேட்பாங்க, கூலி GBU பிடிக்கலையான்ட்டு. பிடிக்கல, ஒரே வார்த்தை. சரி, அடுத்த வருஷம் பார்க்கலாம், வீடியோ போடுறேன். அது முடியும். பாய்.